வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 195 திங்கட்கிழமை ஏப்ரல் 28, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். புதிய வாழ்வியல் கண்ணோட்டத்தை அளித்த வாழ்வியல் களம் பயிற்சி முகாமின் 2ஆம் நாள் ஏப்ரல் 26, 27, 2025 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு முதலிப்பட்டி கிராமம் மரக்குடில் தோட்டத்தில் நல்லூர் வட்டம் வைய தலைமைக்குள் தலைமை பண்புகள் மற்றும் இயற்கை வாழ்வியல் 2 நாள் பயிற்சி முகாமின் 2ஆம் நாள். காலை சிதிலக்கரண வியாயாமம் பயிற்சியினை திரு அன்பழகன் அளித்தார். கண் பாதுகாப்புக்கான அரிய பயிற்சியை திரு சோமசுந்தரம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மைண்ட் சர்ஜரி பயிற்சியை முனைவர் திரு சிவா. அடிக்கிற மாதிரி தேல் கடிச்சா உதறுவீங்க இல்லையா, நட்டுவாக்கில் கடிச்சா உதருங்க, வேகமா உதருங்க. அந்த கையை சுத்தி ஒரு சின்ன பந்து மாதிரி வரும் பாருங்க, ஒரு பேட் மாதிரி. எனர்ஜி இருக்கா பந்து? இப்போ இந்த ஃபேஸ் ரைட் சைடு இருக்கு, உங்க ஃபேஸ் ரைட் சைடு இருக்கு. இப்போ அப்படின்னா இந்த கழுத்து பகுதி, இந்த காது பகுதி, தலை, ரைட் சைடு ஹெட். கூலிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. வாட்டர் ஹீட்டருக்கு போச்சுன்னா தண்ணியை சூடுபடுத்துது. சிறப்புரை பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா. அப்போ தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி அதில் இவால்வ் ஆகும். அப்போ அந்த உணவை பற்றி சொல்கிற பொழுது நான் ஏதாவது எனக்கு எப்போவெல்லாம் சந்தேகம் வருதோ அப்போ உடனே நான் மதர் எடுத்து பார்ப்பேன், அரவிந்தர் எடுத்து பார்ப்பேன், அதில் ஆன்சர் இருக்கும். அனுபவ பகிர்வு மற்றும் நிறைவுரை திரு பாலு ஐயா. மாலை நொறுவிற்கு அவள் பொறி கடலையுடன் முகாம் முடிவுற்று சமூகத்தோடு இணைந்த புதிய வாழ்வியலை சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல அனைவரும் பயணமாயினர் என்று இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் தெரிவித்தார். தஞ்சையில் நம்மாழ்வார் சித்திரை திருவிழா. சி மகேந்திரன் சமூக செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்க முயற்சி. பிரபல அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து மக்களின் நன்மதிப்பை பெற்ற சி மகேந்திரன் அவர்கள் அப்பொறுப்புகளில் இருந்து வெளியேறி தற்போது நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஏப்ரல் 25, 26, 27 3 தினங்கள் தஞ்சை பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் நம்மாழ்வார் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு பிரமுகர்களை அழைத்து பேச வைத்தார். அதில் 3ஆம் நாளான 27 ஞாயிறு அன்று பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா ஆகியோர் பேசினர். மேலும் முன்னாள் IAS அதிகாரியும் பாரதி, மோகமுள் ஆகிய படங்களை தயாரித்த திரு ஞானசேகரன் அவர்களும் சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது மக்கள் சக்தியை திரட்ட வேண்டியதே இன்றைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு என்று பேசினார். விழாவில் மதுவிலக்கு போராளி சென்னை திரு சுந்தர் அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி சி மகேந்திரன் கௌரவித்தார். தேனி மாவட்டம் உட்கடைக்குறிச்சி நகர் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ முகாம். தேனி மாவட்ட நல்லூர் வட்டம் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை மலைவாழ் மக்களுக்காக உட்கடைக்குறிஞ்சி நகரில் ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ முகாமில் அரசு மருத்துவர் டாக்டர் பிரியா கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தது அம்மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் அரசு மருத்துவமனை மருந்தாளுநர்கள் திரு ரஞ்சித் மற்றும் திரு ரமேஷ் மக்களுக்கு தேவையான சத்து டானிக், இரும்பு சத்து மாத்திரை மற்றும் பரிசோதனை செய்த அனைத்து நோயாளிகளுக்கும் மருந்து மாத்திரைகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நல்லூர் வட்டம் பாண்டி 8 ஊர் இளைஞர் குழு தலைவர் இராணுவ வீரர் திரு சதீஷ் ஆகியோர் பங்கேற்றதாக நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார். வாழ்வியல் கள முகாமில் 1 நிமிட அமைதி. நல்லூர் வட்டத்தின் 100வது துறை உலக சமாதானம். உலக அமைதிக்காக நல்லூர் வட்டம் நாள்தோறும் 11:11 மணிக்கு இணைய வழியாக 1 நிமிட அமைதியை அனுஷ்டித்து வருவதோடு கூட்டமாய் நடக்கும் நிகழ்வுகளிலும் 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 26, 27 2 தினங்கள் தஞ்சையில் நடைபெற்ற வாழ்வியல் கள முகாமிலும் 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டதாக ஆன்மீகம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் தெரிவித்தார். நெல்லையில் தொடர்ந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தூத்துக்குடி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு சோமசுந்தரம் அவர்களின் இல்லத்திற்கு
நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஷ், மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆகியோர் சென்று சந்தித்ததாக மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார். கன்றாமாணிக்கத்தில் அதிரடி சேவை. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை மாவட்டம் கன்றாமாணிக்கத்தில் நல்லூர் வட்டம் சார்பாக திரு தமிழரசன், திரு ஜவஹர், ஓவியப்பாவை, சுபாஷினி, மாலதி, கண்ணன், பாரதி, குழந்தைகள் ஆகாஷ் பாபு, அகிலேஷ் பாபு, நேத்ரா பிரகாஷ், வேலு ஆகியோர் இணைந்து நேற்று திட்டமிட்டபடி கிராம சுகாதார பணியில் ஈடுபட்டதாக திரு பாரதி தெரிவித்தார். முற்றிலும் கட்டணமில்லா பேராமெடிக்கல் மற்றும் கேட்டரிங் படிப்பு. வையம்பட்டி தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார் கேட்போம். வணக்கம், நான் உங்கள் சூர்யா சுப்பிரமணியன், ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் லேப் டெக்னீஷியன், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற 2 வருட டிப்ளமா படிப்புகள் 100% முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஸோ எங்கள் நோக்கம் கிராமப்புறத்தில் படிக்க கனவுகளோடு மனதில் தாங்கியிருக்கின்ற குழந்தைகளுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் இது. இறந்து நினைவில் வாழும் என்னுடைய ஒரே மகனின் நினைவாக இந்த கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வையம்பட்டியில் இருக்கு, காஞ்சிபுரம் மற்றும் ஈரோடு, தாராபுரம் 4 கிளைகளை கொண்டு செயல்படுகிறது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்லூரியில் வையம்பட்டி கிளையில் அட்மிஷன் கவுன்சிலிங் நடைபெறுகிறது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய சீட்டை 100% இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 27 மற்றும் 28ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை உங்களுக்கான அந்த அட்மிஷன் கவுன்சிலிங் நடைபெற இருக்கிறது. மற்றும் 10, 11, 12 முடித்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் இதில் கலந்துக்க முடியும். மற்றும் அறக்கட்டளை, தொண்டு நிறுவன மற்றும் சமூக ஆர்வலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், உங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகளை எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஸோ அந்த குழந்தைகளை நாளைக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்க முடியும். ஸோ நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் கல்வி தீபத்தை நம்ம ஏற்ற முடியும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.